நம்மை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் முன்னாடி இருக்காங்க. கூட்டணி மிக வலுவாக பலமாக களத்தில் இருக்கு. அமமுக அண்ணன் டிடிவி தினகரன் அவங்க உள்ள இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மிக மிக சுறுசுறுப்பாக்காங்க. ஏன்னா அவங்க வெற்றியை சுவைத்தாக வேண்டும் என்கின்ற வெறியில் இருக்காங்க. நான் இன்னைக்கு பல இடத்துல பிரச்சாரத்துக்கு போகும்போது அதிமுக தொண்டர்கள் கூட இருக்கிறாங்க, நான் பாக்குறேன். ஏன்னா அவர்களும் இந்த எலெக்ஷனை ஒரு மரியாதை பிரச்சனையாக நம்ம ஜெயிச்சாலுங்கிற வெறி அந்த தொண்டர்கள் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் அந்த வெறி இருக்கு, ஜெயிக்கணும். பிரதமர் சொல்லிட்டாங்க, நம்ம ஜெயிக்க வைக்கணும். பிரதமர் சொன்ன பிறகு நாம இங்க எந்த கூட்டணி இருக்கக்கூடிய எல்லாரையும் ஜெயிக்க வைக்கணுங்கிற முடிவு. ஆனா திமுகவினுடைய ஒரு தலைவர்களை பார்க்கும் பொழுது எதையோ சாதிச்ச மாதிரி அவங்க பாடி லாங்குவேஜ் இருக்கு. எதை எலெக்ஷன் முந்தானத்தே நடந்தது, அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுதான் அவர்கள் அழிவுக்கு அஸ்திவாரமே. மக்கள் யாருமே அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னா, இதை எப்படி தமிழ்ல சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த ஆணவமும் இந்த ஆங்காரத்தையும் எப்போ ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் போகக்கூடிய கூட்டம் எல்லாம் திமுக கூட்டத்துக்கு தான் போறார். இன்னொரு பப்ளிக்க பார்க்கவே இல்லை. திமுக மகளிர் அணி மாநாடு, திமுக இளைஞர் அணி மாநாடு, திமுக மாணவர் அணி மாநாடு, திமுக பூத் முகவர்கள் மாநாடு. திமுக காரங்களே பார்த்துக்கிட்டு அவங்க முதலமைச்சர் வாழ்க வாழ்கிறாங்க. இது இந்த ரோம்ல நீரோக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சுங்களா? ரோம் எரியுது, ஐயா நீங்க வாழ்க பிடில் ஊதுங்கிற மாதிரி முதலமைச்சர் இருக்கிறாங்க. மக்களை சந்திக்க முதலமைச்சர் வரும் பொழுது தெரியும் எவ்வளவு கோபத்துல மக்கள் இருக்காங்க.